இவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய கொள்கைக்காக மட்டும்தான் பாஜகல போய் சேர்ந்திருக்கிறாங்களாம். அது என்ன அப்படி பெரிய உன்னதமான கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சனாதனவாதி. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற வாழ்ற பெண்ணா? அதிலேயே முதல்ல முரண்பாடு இருக்கு. நீ சனாதனியா இருந்தா எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு நீ எப்படி சொல்ற? அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா அதுக்கப்புறம் வருவோம். இங்க மதத்த வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மதத்த வச்சு அரசியல் பண்ற கூட்டத்தை எதிர்க்கிறதுக்காக தான் நான் பாஜகவுல போய் சேர்ந்திருக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்களேன். மதத்த வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கூட்டமே இந்த அக்மார்க்க சங்கி கூட்டம் தான். நேத்து கூட 79வது சுதந்திர தின விழா மேடையில ரெட் ஃபோர்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசுறாரு தெரியுமா? இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். இன்டைரக்டா சிறுபான்மையினர தான் சொல்றாங்க. நாட்டுல ஊடுருவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல. பார்ட்டிஷன் நடந்த டைம்ல இருந்தே தொடர்ந்து நாட்டுக்குள்ள ஊடுருவுறாங்க. அவங்களுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் நிலங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். உங்க வீட்டு பெண்களை ஏமாற்றி கைப்பிடிக்கிறார்கள். யாரு? இந்த பிரிஞ்சு குரூப் எல்லாம் பேசும்ல. லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், லொட்டு லொசுக்குன்னு. இதே எச்ச அரசியல ஒரு நாட்டுடைய பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவி அப்படிங்கிற மாண்பையும் மீறி நேத்து 79வது சுதந்திர தின விழாவுல பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவரை கொண்ட கட்சி தான் மதசார்பின்மையை பின்பற்றுகிற கட்சியாம். இந்த அக்கா சொல்லுது. ஒரு 2 மாசம் முன்னால திருப்பரங்குன்றத்துல இவங்க எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணாங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். இந்த வினோதன சனாதனவாதி கசாப்பு கடையில ஆட்டுக்கு இரக்கம் காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்து அங்க போய் சேர்ந்திருக்குது. இந்த ஆட்டை எப்போ இவங்க பிரியாணி போட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படித்தான் பல பேரை பிஜேபி தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு சமூக விரோதியா இருப்பான், இல்ல ஏதாவது ரவுடி பீஸா இருப்பான். அவன் எங்க அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்க போறோமோ, காவல்துறை கிட்ட மாட்டிக்க போறோமோ, அதுல இருந்து நமக்கு புரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு பாஜகவுல போய் சேருவான். இன்னிட்டு அவங்களுக்கு அடியாள் வேலை பார்ப்பான். இது ஒரு வகையறா. இன்னொரு வகையறா பாத்தீங்கன்னா, நாங்க நடுநிலையாளர்கள். நாங்க எந்த சித்தாந்தத்தையும் சாராதவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாம் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பயந்து போய் சங்கி கூட்டத்தோட ஐக்கியமாயிடுது.